வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட் ஸ்போர்ட்டி லுக்கிங் ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா ஒரு லுக் வைஸ் மற்றும் ஸ்போர்ட்டியாக இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கர்ஸ்லையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு டாப் 5 லிஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கர்ஸோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், ஸ்கூட்டர்ஸ் யூஸ்வலாகவே பைக்ஸை விட உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்க போகிறோம். அப்படின்றப்ப இன்னும் மைலேஜ் கம்மியான மாடல்ஸாக தான் இருக்கும் இதில் இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே. அதனால் மைலேஜ் அண்ட் ஃபேமிலி அது மாதிரி விஷயங்கள் யோசிக்கிறவங்க இதில் வர ஸ்கூட்டர்ஸை சூஸ் பண்ணுறது ஒரு ரெக்கமெண்டட் கிடையாது. பட் இருந்தாலும் பார்க்கலாம், ஆப்ஷன்ஸ் இப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை இல்லையா? சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட என்டார்க் 125 ஆமாங்க. இது ஒரு 125cc செக்மெண்ட்லன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கூட்டர்னா அது நிச்சயமாக டிவிஎஸோட என்டார்க் 125 தான். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஆன் ப்ரெசன்ஸ்ன்றதை இட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஃபீச்சர் செட்டப்லையும் இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான 3 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9.25 bhp பவரும் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா 95 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப 35 to 45 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. SPD மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 118 kg, சீட் ஹைட் 770 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸ் எங்கன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,08,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்லன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஒரு 125cc எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம அப்ரிலாவோட SR 160 ஆமாங்க. இந்த ஸ்கூட்டர் பற்றி மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. சொல்லப்போனால் இதை மாதிரி ஒரு ஸ்கூட்டர் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் சேல்ஸில் இருக்கான்னு கூட ஒரு சில பேருக்கு இதை பார்த்த பிறகு தான் தெரியும். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் சேல்ஸில் இருக்குது. பட் இன்னும் ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு அப்ரிலா பிராண்ட் தரப்புலேருந்து இந்த வெஹிக்கிளுக்கு அந்த அளவுக்கு ஷோரூம் செட்டப்போ அது இல்லாமல் இன்னும் அந்த ஒரு பிரான்ச்சஸ் அதை மாதிரி எதுவும் பெருசாக இல்லை, எங்கேயா லிமிட்டட் சேல்ஸில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல வெஹிக்கிள் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இந்த ஒரு ஸ்கூட்டர் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் வெஹிக்கிளோட டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் நான் எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைனிங்ன்றது இருக்குன்றது. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 160.3cc ஆல்மோஸ்ட் ஒரு 160cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.11 bhp 13.44 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ணுடைய மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 35 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்பா, மேபி எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ABSன்றது இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் வைஸ் பொறுத்தளவுக்கு 118 kg, சீட் ஹைட் 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,53,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,63,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கும் என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆமாம் 160cc வரும்போது இந்த ஒரு ப்ரைஸிங் ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோடைய Zoom 160 ஆவாங்க. ஹீரோ Zoom 110 கேள்விப்பட்டிருப்போம், 125 கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இது என்னப்பா 160 கேட்டிங்கன்னா ஆமாங்க 125 லான்ச் பண்ணும்போதே இந்த வெஹிக்கிளையும் கூட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வெஹிக்கிள் வந்து மோஸ்ட்லி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ தெரிஞ்சுங்க, இந்த ஒரு வெஹிக்கிள்னு பார்க்கும்போது
பார்க்கும்போது ஹீரோ தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு மேக்ஸி டைப் ஸ்கூட்டரு. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒரு அப்ரில்லா 116 பார்த்தோன்னா வச்சுங்களேன், அது என்னதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அது இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஸ்பேர்ஸ் அவைபிலிட்டி அதெல்லாம் அந்த ஒரு ஷோரூம் சர்வீஸ் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து லிமிட்டட். பட் ஆனால் நம்ம ஹீரோ தரப்புலேருந்து கிடைக்குதுன்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேர்ஸ் அதுக்கடுத்து உங்களுக்கு ஷோரூம் அவைபிலிட்டிலாம் ஈஸியாகவே இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. ஆமாங்க, இந்த ஒரு விஷயம் இந்த வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ். அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 156cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமாங்க, லிக்விட் கூல்டு 4 வால்வ் இன்ஜின் செட்டப்பு இந்த ஒரு ஸ்கூட்டரில் உங்களுக்கு. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 14.6 bhp வரும், 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் சொல்லுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 110 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கு மேலேயும் போக முடியும் நிச்சயமாக இந்த வெஹிக்கிளால். ஸ்லைட்லி மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 40 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் டீசென்ட்டான ரெடிங் செல் மெயின்டைன் பண்ணுறப்ப 35 to 40 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் வெஹிக்கிளோடைய மைலேஜ்ன்றதை எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது இந்த ஒரு ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 142.5 kg. வெயிட் மட்டும் ஸ்லைட்லி அதிகம், பட் இருந்தாலும் ஓகே, அந்த அளவுக்குலாம் பெருசாக ஃபீல் ஆகாது. சீட் ஹைட்டு 787 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல்லாம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் மாடல் 1,64,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட என்டார்க் 155. ஆமாங்க, டிவிஎஸோட என்டார்க் 125 பற்றி நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமஸான ஒரு பெஸ்ட்டான 125cc ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள். ஆமாம், இந்த லிஸ்டிங்கோட 5th பிளேஸில் பார்த்தோம். அதோடைய ஒரு அப்கிரேடட் வேர்ஷன் தான் இந்த ஒரு 150. ஆமாங்க, இதோடைய இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 149.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபீல் வைஸ் பொறுத்தளவுக்கு 13 bhp and 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 104 km/h வரைக்கும் ரீச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 40 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 150 செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான பவர் இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ் எல்லாம் பெருசாலாம் சொல்ல முடியாது, மைலேஜ் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிள் வேறு என்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபீச்சர்ஸ். அவங்க ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு டிவிஎஸ் எப்போதுமே பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு எப்போதும் போல் ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ் செட்டப், ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், அது மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் ரியலி இந்த ஒரு ஸ்கூட்டர் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 115 kg, சீட் ஹைட்டு 770 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,33,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,44,000 தான் வருது. மெயினாக இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சதுக்கான ரீசனே இதோடைய ப்ரைஸிங் தான். நமங்க இந்த வெஹிக்கிளில் நல்ல லெவலான பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் சூப்பரான ஃபீச்சர்ஸ், டிசைன் வைஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எல்லா விஷயங்கள் பெஸ்ட்டாக பண்ணி உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. இதனால தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் செகண்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமஹாவுடைய RRAC 155. அவங்க நிச்சயமாக இந்த ஸ்கூட்டர் பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யமஹாவோட ஷோரூமில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். பட் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஸ்கூட்டரை ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம். பட் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸோட ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினா சேம் நம்ம Yamaha R15 and MT15 லிஸ்ட் பண்ணியிருக்க அதே 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான VVA டெக்னாலஜி இருக்கக்கூடிய லிக்விட் கூல்டு இன்ஜின்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். பட் அப்போ நம்ம R15 அதே 150 ப்ளஸ் டாப் ஸ்பீடாக அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இந்த ஒரு ஸ்கூட்டர் கிட்ட எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஸ்கூட்டர் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் கம்மி தான் R15 கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா உங்களுக்கு 14.75 bhp 13.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்து டாப் ஸ்பீடு உங்களுக்கு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 40 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 126 kg, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,73,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,77,000 கிட்ட
வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்லாம் பார்க்கும்போது இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.